எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? இந்த 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நிறைய தடவை யோசிச்சிருக்கோம், நிறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம்லாம் டிசைட் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேனோ, யார் வந்தாலும் அவர் வந்துருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங், ஃபோன் வந்து அவர்கிட்ட தான் வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். யார் காலிங் பெல் அடித்தாலும் சரி வந்து கூட்டிகிட்டு போயிட தான் வந்திருக்காரு, அவர் தான் வந்திருக்காரு. 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் யோசிச்ச போது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது, ஒரு வழி இல்லை. அதனால நம்ம இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்க வேணாம். ஆனால் இப்போ ஒரு 6 months முன்னாடி கூட அந்த டெசிஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். ப்ரெக்னன்சி வந்து இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். 9 months ஃபுல்லாகவே நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். கான்டாக்ட்ல இல்ல, சண்டை தான் வரும். மற்றதெல்லாம் கூட மீண்டு வந்துட்டேன். ஆனால் அது என்னால் இப்போ வரைக்கும் மீண்டு வரவே முடியாத ஒரு துக்கம் லைஃப்பில். நான் ஒரு நாள் கூட இந்த குழந்தைய பற்றியோ இல்லைனா அவர் கூட ஒரு செக்கப்புக்கு போனதோ நான் சிரித்து பேசினது எதுவுமே கிடையாது. அவங்கள ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த ப்ரெக்னன்சியும் போது. அப்போ பார்த்த போது தென் ஐ டிசைடட் இல்லை. அதுக்கப்புறம் என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது, நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. அந்த டைம்ல சின்னதாக ஒரு ஹர்ட்டிங் நடந்தால் கூட ரொம்ப பெருசாக மனசில் பதிஞ்சிடும். மேக்னிஃபைடு ஸ்டேஜ் அது. அதனால தான் நமக்கு குடும்பங்கள் என்ன சொல்லுதுன்னா, புள்ளத்தாச்சியை நல்லா பார்த்துக்க. சின்ன சந்தோஷம் ரொம்ப பெருசாக தெரியும். உங்களோட ஹர்ட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இதை சொல்கிறேன். உங்களை அவங்க ஹர்ட் பண்ணுறது சரின்னு சொல்ல இதை வரல. ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாமே மேக்னிஃபைடாக இருக்கும். இப்போ இதை நினச்சிக்கிட்டே நீங்கள் சுமையோடு இருக்கிறதா, அவரால் அப்போ முடியலை அதை விட்டுருவோன்னு அதை கடந்து போகிறதா. அட்லீஸ்ட்டு இதை பண்ணு அப்படின்னா ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சு ஒரு டீலை வச்சு முடிச்சு விடுவான். சரி ஒரு ஹக் பண்ணிட்டு சாரி சொல்ல